பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்நிலையில் நம்மோடு அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜெயக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இருபுறமும் யானைகள் பிளிர நடுவே வாகை மலர் சிவப்பு கலர் 2 பக்கம் இருக்கு, நடுவில் மஞ்சள் கலர் இருக்கு. 3 எழுத்து மீண்டும் அரசியல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு அவருடைய பாடல் வரிகள்லையும் வந்திருக்கு. 3 எழுத்துல முக்கியமா முன்னாடி யார் சொல்லணும்னா உங்களுடைய கட்சி நிறுவனர், தமிழக அரசியல மிக முக்கியமான முன்னோடி திரு எம்ஜிஆர் அவர்கள். அதற்கப்புறம் திரு விஜய் அவர்களும் 3 எழுத்து அப்படின்னு அவங்க கட்சி கிளைம் பண்ணுது. கூட்டணியா எதிர்கட்சியா? கூட்டணி எதிர்கட்சியான புரியல. உங்களுக்கு ஒரு லைக்லி அலையன்ஸ் பார்ட்னரா நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அவங்க எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியா கொடியேற்றி அவருடைய அந்த கொள்கை லட்சியங்கள்லாம் அவங்க பாடல் வழியா சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். கூட்டணி குறித்து முடிவு செய்வதெல்லாம் கட்சி தான், அதை நான் முடிவு செய்ய முடியாது. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தாவேக்காவுடைய தலைவர் திரு நடிகர் விஜய் அவர்கள் எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொடியேற்றிருக்காரு. ஸோ அந்த வகையில எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திரு எம்ஜிஆர் பாணியை அவர் தொடர்ந்து படத்துல எடுத்துட்டு வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து அதே விஷயங்களை சொல்லி வந்தாரு. இப்போ பாலிடிக்ஸ்லயும் அவருடைய ஸ்டைல்லையே உள்ள வந்திருக்காரு. எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட கட்சி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்ற ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இப்போ ஒரு இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரையில உலகம் போற்றக்கூடிய ஒரு மகான் என்று சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் அவர் பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காரு. எனவே அதனாலதான் அவர் ஆரம்பிச்ச அந்த இயக்கம் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை பொறுத்தவரை 50 வருடத்துக்கு மேலே போய் இன்னைக்கு பொன் விழாக்கு அடுத்தது பவள விழா, நூற்றாண்டு விழாலாம் காணுகின்ற வகையில அதனுடைய எழுச்சி ஆரம்பிச்ச காலத்துல எப்படி இருந்ததோ அதே எழுச்சி தான் இன்னைக்கு தொடர்பு மத்தியில் இருக்கு. எனவே அந்த வகையில புரட்சி தலைவரை கோட் பண்றாங்கன்னா நாங்களாம் பெருமையா தான் நாங்க நிச்சயமா நினைக்க முடியும். புரட்சி தலைவரை கோட் பண்றது, அதாவது அவரை இந்த மாதிரி நாங்க அவரை மாதிரி வரணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த வகையில எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனா அதே நேரத்தில் எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. எங்க தலைவர் ஆரம்பிச்சு இயக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நடை போடுகிற சூழ்நிலை. இதே சூழ்நிலை 2026 கண்டிப்பா மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம். அது எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னு அவரோட பாடல் வரிகள்ல இருக்கு. அரசரை கேள்வி கேட்கும்னா நீங்க எந்த அரசர்னு சொல்றீங்க? இவங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவார் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா, இல்ல பாஜகவையும் சேர்த்து எதிர்த்து அரசியல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்த்து அரசியல் செய்யும் போது அந்த கட்சி ஒரு மக்கள் மத்தியில இடம்பெறுகின்ற ஒரு வரலாறு வரும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கட்சியும் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு எதிர்ப்பு அரசியல் தான். அதாவது ஆளுங்கட்சியுடைய அராஜகங்கள், அதாவது ஆளுங்கட்சி அன்னைக்கு யாரு திமுக, அதே போல மத்திய அரசுடைய எதிர்த்து கழிகிற போக்கு. ஸோ இதெல்லாம் எதிர்ப்பது நல்ல விஷயம். ஏன்னா அந்த வகையில பாத்தீங்கன்னா அது எதிர்ப்பது தப்பு கிடையாது. கண்டிப்பா அது எதிர்த்து தான் ஆகணும். திரு விஜய் அவர்களுடைய வருகையை நீங்க வரவேற்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா இதுல அடுத்ததா நீங்க அவருடைய விஷயங்கள்லாம் செயல்பாடுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து அவர் ஒரு மாற்று கட்சி, நான் தான் மாற்று அப்படின்னு அரசனை கேள்வி கேட்கும் இது போன்ற வரிகள்லாம் டைரக்டா திமுகவுக்கு எதிரான பிரதான எதிரியா தான் அப்படின்னு நிறுவ பார்க்கிறார் நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதன் பிறகு அவங்க பொதுவாக நாங்க தான் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில அவரு சொல்றதுல பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி தொண்டர்களையும் அதே போல அந்த கட்சி ரசிகர்களையும் அவருடைய ரசிகர்களையும் ஒரு எழுச்சியா இருக்கிற அந்த அடிப்படையில சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நீங்க நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா
அதை செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ஒரு முதன்மை என்கின்ற அளவுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியும். எனவே நாங்க தான் வந்து முடிந்த அளவுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு பெற்றுன்னு சொல்ல முடியும். எனவே அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், கொள்கை இருக்கும். எனவே அவருடைய கட்சியை வந்து எழுதி பெறுவதற்கு 1000 கருத்து சொல்லலாம். ஆனா அதே போல எந்த கட்சியை பொறுத்தவரையில புரட்சி தலைவர் என்ன நோக்கத்தோடு ஆரம்பிச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்த வகையில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து எங்களுக்கு வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து முழு ஆதரவு அளித்து மீண்டும் வந்து புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆதரவு அளிப்பாங்க. அதிமுக வந்து தமிழகத்தையே அதிக வருடம் ஆண்ட கட்சி. அப்படி இருக்க 2026 வந்து ரொம்ப சவாலான காலம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் திமுக ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்காங்க, மறுபக்கத்தில் திரு விஜய் அவர்கள் என்ட்ரி, ஏற்கனவே வந்து திரு சீமான் அவர்களும் இருக்கிறார், பாஜக ஒரு கூட்டணி அமைத்து இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்க இந்த மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஓட் டிவிஷனுக்கு ஒரு வாக்கு சிதறலுக்கு ஒரு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ தாவேக தலைவருடைய விஜய் ஆகட்டும், அதே போல தேமுதிக, அதே போல மற்ற எந்த கட்சி இருந்தாலும் சரி, கட்சி ஆரம்பிக்கின்ற நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சி பிடிக்கணும் தான். அது அவங்களுடைய எண்ணங்கள். அதனால நம்ம வந்து போய் வந்து நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதுதான் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய எண்ணங்கள், கனவுகள். ஆனா என்ன ரியாலிட்டி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 31 வருஷத்துக்கு மேல வந்து ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஓட் பேங்க் வந்து குறையாம மாறாம இருக்கு. இன்னைக்கும் வந்து ரெட்டால வந்து எல்லா கிராமங்களையும் நகரத்திலையும் பேரூராட்சியில இன்னைக்கு மாநகராட்சி தொழில்படுத்தலாம். சோ அந்த வகையில பார்த்தா என்னுடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில் ஏற்றுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தான் நான் சொல்றேன், கண்டிப்பா வந்து வருகின்ற இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியின் மீது உண்டான அதிருப்தி, அதே போல ஆட்சியின் எதாச்சிக்கிற போக்கு, மக்கள் படுகின்ற கஷ்டம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு தீர்வு என்கின்ற வகையில வந்து ஒரு மாற்று சக்தியை நிச்சயமா எங்களுக்கு கருதுவோம். அது எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா இது முழுமையா வந்து யதார்த்த நிலைமை நான் சொல்றேன். இந்த 2009 மக்களவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக அந்த 2006, 2009 எல்லாத்தையுமே பார்த்தோம்னா தேமுதிக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு அதிமுகவின் வாக்குகள் அவருடைய வாக்குகளை பிரித்து சென்றதால் அதிமுக பெரிய அளவில் வெற்றி பெற முடியல அப்படின்னு தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஒரு மூணாவது ஃப்ரண்ட்டே இவ்வளவு வாக்குகளை பிரித்து செல்லும் போது ஒரு 4 முனை 5 முனை போட்டி இருக்கு அப்படின்னா அது இரண்டாவதாக ஒரு வெற்றியை பெறலாம் என நினைக்கக்கூடிய ஒரு அதிமுக போன்ற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ப்ராபபிள் ஒரு லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? இல்ல, அப்படி சொல்ல கூடாது நீங்க. ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரை வந்து புத்திசாலிகள் இல்லையா, அவங்கள பொறுத்தவரை வாக்கு வந்து சிதறக்கூடாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தான் நினைப்பாங்க. இப்போ திமுக எதாச்சதிக்கிற போக்கு, சர்வாதிகாரம், பல்வேறு பிரச்சனைகள்ல கஷ்டப்பட்டோம், திமுக உரிக்கணும்னா அதிமுக தான் கொண்டு வருவோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதை நீங்க கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து சொன்னதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவின் மிக மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் நம்மோடு இணைந்து சொன்னார். எத்தனை பேர் வந்தாலும் தமிழகத்தில் வந்து அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி, திமுகவை வீழ்த்த அதிமுகவால் மட்டுமே முடியும் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என சொல்லியிருக்கிறார். யார் வந்தாலும் வாழ்த்துக்கள், ஆனால் நாங்கள் தான் இங்கே அப்படின்ட்டு மீண்டும் சொல்லியிருக்கிறார் திரு ஜெயக்குமார் அவர்கள்.